இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி அதிக பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 90% ஆஃப் பேஷண்ட்ஸோ சரி, பப்ளிக் சரி, இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்க்கு நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்லுவோம், இல்லை வாட்ஸ்அப் ப்ளஸ்ன்னு அதுக்கு பேர் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் கொடுத்த ஃபீடை வச்சு, அதாவது உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்க இதை பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ ஏஐஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 100 கால் ரிசப்ஷனில் அட்டன் பண்ணாங்கன்னா அது எப்படி கன்வர்ஷன் ஆகும்? இது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மூலமாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும், நம்ம டைமை வந்து சேவ் பண்ண முடியும், அதே மாதிரி டேட்டா வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் பேசும்போது அவங்க பேர் சொல்கிறது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது பக்காவாக இருக்கும். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். தேங்க்யூ.